ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கோகனட் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சேர்த்திட்டு ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியனில் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது ஆனியனும் வெங்காயமும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸு. இதை வச்சு நம்ம எல்லா கிரேவியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப்சிகம் கிரேவி, எல்லா கிரேவியுமே நம்ம இந்த மாதிரி பேஸ் வச்சு பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலாவே ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போது நம்ம ஆனியனும் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. இந்த தக்காளியை உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம், அதாவது ரா ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் போகணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டோன்னா போதும். இப்போது ஆனியனும் தக்காளியும் வதங்கியாச்சு. இனி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் தனியாத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. தண்ணி சேர்க்கலினாலும் பரவாயில்ல. தண்ணி சேர்த்து ஏன் சேர்த்துனேன்னா, அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த முந்திரியும் ஆட் பண்ணுறோம். இப்போ முந்திரி ஆட் பண்ணால் முந்திரியும் தண்ணியில் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஊறிடும். ஊறும்போது அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். அப்புறம் இப்படி வேகும்போது பச்சை வாசம் வராது, கிரேவியில் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணினேன். முந்திரி பருப்பும் திக்னஸ்க்காக, ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக நம்ம முந்திரி பருப்பும் ஆட் பண்ணுறோம். இப்போ அது ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுனா ஒன்றும் இல்லை. ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் ஆட் பண்ணுவோம். நான் ஆயில் ஊற்ற மறந்துட்டேன், சாரி. இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு சின்னதாக கார்லிக் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து தண்ணியில் சேர்ந்து வரணும். அப்புறம் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் நல்லா வரணும். அதனால் ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி அந்த பூண்டோடு சேர்த்துக்கோங்க. பூண்டோடு சேர்த்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு சேர்த்திங்கன்னே வாசம் வரும். அப்புறம் சின்னதாக கட் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினீங்கனாலே நல்ல வாசமாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன், தக்காளி, முந்திரி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இதில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வேக வைங்க. நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வேகட்டும். இந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பன்னீரை ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு கடாயில் நான் இப்போ பன்னீரை வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் வெந்துருச்சு. அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம். இதுதான் மெயின் ஃப்ளேவரே. இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணோன்னா அப்படியே வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிரேவிக்கு ரொம்ப முக்கியம். பன்னீர் பட்டர் மசாலா எந்த கிரேவி செஞ்சிங்கனாலும் இதை ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பன்னீர் வெந்துருச்சு. அந்த பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு. அந்த பன்னீர் போதும். இப்போ அதில் சேர்த்திக்கலாம். அந்த பன்னீரோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். நம்மளோட கிரேவி வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா திக்கும் ஆகிடும். ஒரு சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதனால் சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும்.
ஸோ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் ஒயிட் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் க்ரீம்லாம் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டரும் ஆட் பண்ணல, வெறும் ஆயில் தான் ஆட் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு பட்டர் பிடிக்காது, அதனால் நான் பட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.